ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் வந்து பயங்கரமாக வந்து ட்ரையாக ஃப்ரிஸியாக அதுக்கப்புறம் ஹேர் ஃபாலாக இருந்தது. சரி இப்போ கொஞ்சமாக இத்தனை வருஷமாக நான் ஹேர் கேர்னு ஒன்றும் பண்ணதே கிடையாது. பட் இந்த தடவை வந்துட்டு நம்ம வந்து ஹேர் கேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஹேர் கேர் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். வேறு ஒன்றும் இல்லை. அதுவும் வின்டர் டைம் வேறு நல்லா டக்கு 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 டக்குன்னு ஃப்ரிஸியாக இருக்குது. சரி இப்போவே வந்துட்டு ஹேர் கேர் ஒரு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஃப்ரிஸியாக இருக்கும். நான் வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு கொஞ்ச நாளாக வந்து இந்த ஆயிலில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தெரியுதா? இந்த ஆயிலில் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நிறைய இருந்தது, காய்ச்சி வச்சுருந்தேன். ஃபுல்லாமே வந்து இதாகிடுச்சு யூஸ் பண்ணி. ஏன்னா எனக்கு எல்லா ஆயில் வந்து செட் ஆகாது. பட் இந்த ஆயில் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து எப்படி பண்ணணும் என்ன ஏதுங்கிறத சொல்கிறேன். எனக்கு இதோட கன்சிஸ்டன்சி இதோட கலர்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் கண்டிப்பாக ஆயில் வச்சுட்டு தான் நான் வந்து தலைக்கு குளிப்பேன். நல்லா வந்துட்டு ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எல்லா எண்ணெயும் எனக்கு வந்து சூட் ஆகாது. அதனால தான் நான் வந்துட்டு இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு மூலிகை ஆயில். உங்கள்கிட்ட நீங்கள் எந்த மாதிரியான ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணிக்கலாம். அது கோகோனட்டாக நார்மல் கோகோனட்டாக இருக்கலாம். இல்லாட்டி சில பேர் வந்து ஹெர்பல் ஆயில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்துட்டு எண்ணெய் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோவா வந்து கோம் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் எப்போவுமே கையில் தான் சிக்கு எடுப்பேன். ஸோ கையில் தான் வந்து நான் சிக்கு எடுத்துக்கிறேன். டீடாயிலிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எந்த மாதிரியான ஹேர் பேக் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். எங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு ஹேர் பேக் போட போகிறேன். நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். நல்லா வந்ததுக்கு போட்டு ப்ளஸ் தெரியும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா நல்லா ஒரு பன் போட்டுட்டு ஒரு 1 hour கழித்து நான் வந்துட்டு ஹேர் பேக் போட போகிறேன். நான் ஷார்ட் ஹேர் இருக்கிறதுனால இதை மட்டும் தேக்கி என்னோடய ஹேர் பேக் பார்த்திங்கன்னா நான் ஆலோவேரா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கர்ட் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்துட்டு வீசிங் அப்புறம் ப்ரீத் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு வந்துட்டு கோல்டு இன்க்ரீடியன்ஸ் எதுவும் ஆட் பண்ணாதீங்க. நான் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இதில் வந்து தயிர் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். எனக்கு இது அரைச்சிங்க அப்படின்னா நிறைய வரும். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கறி லீவ்ஸ் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். நாட்டு கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹேர் பேக் தேவையான இன்க்ரீடியன்ஸ் இந்த 3 மட்டும்தான். இந்த 3ஐயும் வந்து நல்லா இப்போ நான் அரைச்சி பேஸ்டாக்கி எடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்துட்டு தயிர், ஆலோவேரா அண்ட் கருவேப்பிலை போட்டிருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நம்ம வந்துட்டு இந்த பழைய அரிசி இல்லாட்டி பழைய சாதம் இல்லைன்னா உங்கள் வீட்டில் வந்துட்டு கஞ்சி இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அரைச்சிங்கன்னா கிடைக்கும். ஒரு லைட் க்ரீன் அண்ட் மெஜாரிட்டி ஒயிட் தான் இருக்கும், ஒயிட் கலரில். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் அதை வந்து நல்லா துணியில் வந்து போட்டு வடிகட்டி எடுத்திருக்கேன். எனக்கு ஃப்ரிஸியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன்.
இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆஹா, வாசனையாக இருக்குது. நல்லா இந்த மாதிரி பார்ட்டிஷன் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்கேல்பில். அதுக்கப்புறம் உங்கள் ஹேரில் டாப் டு எண்டு வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் பார்ட்டிஷன் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இதுதாங்க நானும் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நாளாக இல்லை, இப்போ தான் ஜஸ்ட் நானும் பிகினர் தான். இப்போ தான் ஹேர் கேருக்கே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் பன் போட்டு நான் ஹேரை செக்யூர் பண்ணியிருக்கேன் ஒரு 30 minutes. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஹேரை ஹேர் வாஷ் பண்ணலாம். அப்புறம் எங்கேயுமே நமக்கு அந்த வெந்தயமோ எந்த ஹேர் பேக் போடுறதா இருந்தாலும் சரி, அது நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஹேர் யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் நான் ஆஃப்டர் ஹேர் வாஷ்க்கு அப்புறம் எனக்கு கிடச்ச ரிசல்ட். ரொம்ப நல்லா இருக்குது. யாராச்சும் உங்களுக்கு ஹேர் ரொம்ப பிளாக்காக இல்லை, ரொம்ப ஒரு மாதிரியாக அவங்க ஹேர் செம்பட்டை கலரில் இருக்குது அப்படிலாம் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லாவே இருக்குது. நான் எந்த சீரமும் அப்ளை பண்ணல, எந்த கண்டிஷ்னரும் போடல. ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு எவ்வளோ அழகாக என்னோடய ஹேர் கருகருன்னு சூப்பராக ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது அண்ட் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த ஹேர் பேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம்